சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் சென்னை வீடு மற்றும் அவருடைய சொந்த ஊரிலும் காலை முதலே வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் திரு சரத்குமார் அவர்களின் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனையை நடத்தி வருகிறார்கள். கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருவதற்காக எமது செய்தியாளர் விநாயகமூர்த்தி காத்திருக்கிறார். விநாயகமூர்த்தி, சொல்லுங்க, எத்தனை மணிக்கு திரு சரத்குமார் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையை தொடங்கி இருக்காங்க? எத்தனை அதிகாரிகள் அவருடைய வீட்டிற்கு இந்த சோதனைக்காக சென்றிருக்கிறார்கள்? விநாயகமூர்த்தி, சமத்துவ மக்கள் கட்சி தலைவரும் நடிகருமான திரு சரத்குமார் அவர்களுடைய வீடு கொட்டிவாக்கம் பகுதியில் உள்ளது. இந்த பகுதியில் உள்ள வீட்டில் அதிகாலை 7:40 மணி அளவில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சோதனை அரசியல் முகாந்திரம் ஏதாவது உள்ளதா அல்லது வேறு ஏதாவது உள்ளதா என்பது குறித்த உறுதியான தகவல் ஏதும் இல்லை. தற்போது இந்த சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் நடிகர் சரத்குமார் அவர்களுடைய வீட்டில் சோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சோதனைக்கான பின்னணி தகவல்கள் ஏதாவது இருக்கா? ஏனென்றால் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் காலை வருமான வரித்துறையினர் சோதனையை தொடங்கியிருக்காங்க. சென்னையில 20 இடங்களுக்கும் அந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இப்போ திரு சரத்குமார் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இதற்கான பின்னணி குறித்த தகவல்கள் இருக்கா? இது அரசியல் பின்னணி ஏதோ உள்ளதாக சரத்குமார் அவருடைய உறவினர்கள் அல்லது அவருடைய நட்பு வட்டங்கள் தெரிவிக்கிறது. இந்த சோதனை எதற்காக இந்த திடீர் சோதனை என்பது பற்றி எந்த உறுதியான தகவலும் இல்லை. விநாயகமூர்த்தி, இப்போ சரத்குமார் அவருடைய வீட்டில் தான் இருக்கிறாரா? தற்போது அவர் நடிகர் சரத்குமார் அவர்கள் வீட்டில் இருக்கிறாரா என்பது பற்றி தெரியவில்லை. ஆனால் வருமான வரித்துறையினர் 10க்கும் மேற்பட்ட திடீர் சோதனை உள்ளதால் உள்ளே இருப்பவர்கள் யாரும் வெளியே அனுமதிக்கவில்லை. ஆகவே சரத்குமார் அவர்கள் வீட்டின் உள்ளே இருக்கிறாரா என்பது குறித்து தெரியவில்லை. விநாயகமூர்த்தி, இப்போ திரு சரத்குமார் வீட்டுல சோதனை நடைபெற்று வரும் நிலையில அங்க காவல்துறையினரின் பாதுகாப்பு ஏதாவது போடப்பட்டிருக்கிறதா? காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் ஒரு 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்களும் இங்கே குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். விநாயகமூர்த்தி, இப்போ சரத்குமாருடைய உறவினர்கள் யாராவது அவருடைய வீட்டிற்கு வந்திருந்தார்களா? அவர்களோட பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? அவங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தது? அவருடைய நெருங்கிய வட்டாரங்களை கேட்கின்ற போது இதன் பின்னணியில் அரசியல் பின்னணி எதுவும் இருக்கும் என்றுதான் அவர்கள் நம்புகிறார்கள். இந்த திடீர் சோதனை ஏன், எதற்காக, அதுவும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வீட்டில் இன்று நடைபெறுகின்ற சோதனை எதற்காக என்று அவர்களுக்கு புரியவில்லை. நிச்சயம் இதுக்கு பின்னணியில் ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கக்கூடும் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். விநாயகமூர்த்தி, இப்போ CRPF வீரர்கள் யாராவது அங்க வந்திருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? இங்கு CRPF வீரர்கள் இங்கு 5 அல்லது 8 பேர் இருக்கக்கூடும். விநாயகமூர்த்தி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.